வணக்கம். இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அத்தனை அம்சங்களும் இன்றும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. வழமை போல் முதலில் மொழி நடனம் பார்ப்பதற்காக உங்களை அழைக்கிறோம். என் சுவாசத்தைப் போல் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த வாசத்தை இன்னும் மறக்க முடியவில்லை. எனது ஊரின் பசுமையையும் எனது மக்களின் வறுமையையும் மாத்திரம் ஏந்தி கொண்டு வந்தவன். வரும்போது ஊரில் கிராமத்திற்குள் ஒரு மயானம் இருந்தது. இப்போது மயானத்திற்குள் தான் எனது கிராமமே இருக்கிறது. வரும்போது எனது ஊரில் கிராமத்திற்குள் ஒரு மயானம் இருந்தது. இப்போது மயானத்திற்குள் தான் எனது கிராமமே இருக்கிறது. இயற்கை காடுகள் அழிக்கப்பட்டு கொங்கிரீட் காடுகள் குடியேறிவிட்ட இந்த கந்தக நிலத்தில் எனது கால்களில் கூட கவிதைகளே தட்டுப்படுகின்றன. அப்படி தட்டுப்பட்டு போன கவிதை நீ, மெட்டுப்போட மறந்து விட்டுப்போன பாடலும் நீ. நெருங்கியிருந்த நேரங்களில் கூட தட்டுப்படாத அந்த வாசனை நீ எனக்காக விட்டுப்போனது என்றே கருதுகின்றேன். நீ நினைக்கக்கூடும் அதனை நான் அகற்றி விட்டதாக. நீ நினைக்கக்கூடும் அதை நான் அகற்றி விட்டதாக. போராட்ட சகோதரிகளை ஒதுக்கி வைத்திருக்கும் எனது சமூக கல்யாண சந்தையல்ல நான். போராட்ட சகோதரிகளை ஒதுக்கி வைத்திருக்கும் எனது சமூக கல்யாண சந்தையல்ல நான். எனது அடையாள அட்டையே அந்த வாசனைதான். எனது அடையாள அட்டையே அந்த வாசனைதான். மலர்கள் செடிகளில் மரணிக்கும் போது பார்ப்பதற்கு அழகு. மலர்கள் செடிகளில் மரணிக்கும் போது பார்ப்பதற்கு அழகு. அது பரிதாபத்திற்கு அப்பாற்பட்டது. நீ என் மனதில் பூத்தாய், மறக்காமல் இருக்கிறேன். உதட்டில் பூத்திருந்தால் உணவை கூட தவிர்த்திருப்பேன். நீ என் மனதில் பூத்தாய், மறக்காமல் இருக்கிறேன். உதட்டில் பூத்திருந்தால் உணவை கூட தவிர்த்திருப்பேன். நீர்வாகை மரங்களின் கீழ் நிழல் தேடி அமர்ந்திருந்த ஒவ்வொரு பொழுதுகளையும் வெயில் வரப்புகளில் திரியும் போதெல்லாம் காட்டில் தேடுகின்றேன். காட்டில் கலந்திருக்கும் அந்த வாசனை திரித்து வைக்கப்பட்டிருப்பதை பிரித்தெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். காட்டில் கலந்திருக்கும் அந்த வாசனை திரித்து வைக்கப்பட்டிருப்பதை பிரித்தெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். ஒரு துளி மழையிலேனும் அது கரைந்துவிடக் கூடாது என மன்றாடிக் கொண்டிருக்கிறேன். ஒரு துளி மழையிலேனும் அது கரைந்துவிடக் கூடாது என மன்றாடிக் கொண்டிருக்கிறேன். பூக்களுக்கு நடுவில் குத்துவிளக்கு ஒளிமடியில் நீ விட்டு சென்ற அந்த இறுதி வாசனை என் இறுதி வரை தொடரும். பூக்களுக்கு நடுவில் குத்துவிளக்கு ஒளிமடியில் நீ விட்டு சென்ற அந்த இறுதி வாசனை என் இறுதி வரை. இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும், நானும் இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்கின்ற விருப்புடையவர்கள் எத்தனை பேர்? அப்படி இருப்பவர்கள்தான் பெயர் சொல்லுபவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிலே இளையவர்கள், முதியவர்கள், அனுபவசாலிகள் என்கின்ற வித்தியாசம் இருந்தாலும் கூட அந்த துடிப்பு நிச்சயமாக எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்படி துடிப்பு மிக்கவர்களை நாங்கள் இங்கே அழைத்து வந்து பட்டறையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இன்றும் ஒரு அறிமுகத்தோடு உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இன்று பட்டறைக்கு வந்திருக்கும் அதிதி ஒரு எழுத்தாளர், ஒரு ஆசிரியர். அவர்தான் அப்துல் ரஸாக். வணக்கம் அப்துல் ரஸாக். வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இளமை காலத்திலிருந்தே அந்த இளைஞர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு கொஞ்சம் துடிப்பு, புரட்சிகர சிந்தனைகள் எல்லாமே அதிகமாகத்தான் இருக்கும். அப்படியான ஒரு பாடசாலை காலகட்டத்தை கடந்துதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இளமையோடு தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய பாடசாலை காலத்திலே நிச்சயமாக இப்போது இவ்வளவு எத்தனையோ படைத்திருக்கிறீர்கள். இவ்வளவு முனைப்போடு இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய அந்த பருவ வயதிலே, அதாவது பல்கலைக்கழகம், அதற்கு முன் உயர்தரம் படிக்கின்ற காலகட்டத்திலே நிச்சயமாக எழுத்துலகிலே முனைப்போடு செயல்பட்டிருப்பீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள். முதலில் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பாடசாலை காலத்திலே என்னுடைய எழுத்துலகம் ஆரம்பித்து விட்டது என்று தான் நான் சொல்ல வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தரம் 7, 8 அப்படி படிக்கின்ற போது காமிக்ஸ் புத்தகங்களை பாடசாலைக்கு கொண்டு வந்து படித்திருக்கிறோம். அதற்கு பின்னான காலகட்டங்களிலே சாதாரண தரம், உயர்தரம் படிக்கின்ற காலகட்டங்களிலே கூடுதலாக தமிழ் துறை சார்ந்த ஆசிரியருடைய உந்துதல்களுடன் நிறைய வாசித்திருக்கிறோம். அப்படியான சிலரையும் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு முக்கியமாக தமிழ் கற்பித்த அப்துல் ரஸாக் ஆசிரியர்
MS அபுல் ஹசன் ஆசிரியர் மற்றும் கியாஸ் ஆசிரியர் போன்றோரின் வழிகாட்டுதலின் பேரில் பாடசாலை காலங்களில் கூடுதலாக வாசிக்க ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவாக நண்பர்கள் சேர்ந்து மனிதம் என்றொரு சஞ்சிகையை கொண்டு வந்தோம். பாடசாலை மட்டத்திலே அந்த காலத்தில் இருக்கின்ற சஞ்சிகை வரலாற்றிலே இந்த சஞ்சிகை இன்று மிக முக்கியமான சஞ்சிகையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நண்பர் ஹசீன் அவர் இப்போதும் ஒரு உதவி டைரக்டராக இருக்கிறார். ரபியூஸ் போன்றோரின் காலித் போன்றோரின் முயற்சியுடன் அந்த சஞ்சிகையை கொண்டு வந்து பாடசாலை மட்டத்தில் எங்களுடைய இலக்கிய முயற்சிகளை நாங்கள் முன்கொண்டு சென்றோம். மட்டுமல்லாது பாடசாலைகளில் நடக்கின்ற தமிழ்த்தின போட்டிகளில் கூடுதலாக பங்கு பற்றி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் 1999ஆம் ஆண்டு நடந்த தேசிய மீலாது நபி விழா போட்டியிலே சிறுகதை போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றேன். பாடசாலை காலத்திலே பெற்றேன். ஜனாதிபதியிடமிருந்து அந்த பரிசிலை வாங்குகின்ற போது என்னுடைய உள்ளம் உணர்வுகள் எல்லாம் மெய் செலுத்ததை நான் அறிந்து கொண்டேன். அந்த அடிப்படையில் என்னுடைய பெற்றோரும் எனக்கு உறுதுணையாக ஊக்கியாக இருந்தார்கள், ஆசிரியர்கள் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள். அப்போது என்னுடைய துறையில் இலக்கிய பயணமும் இருக்கிறது அப்படி என்று அடையாளம் கண்டு கொண்டது மிக முக்கியமானது ஒரு விடயமாக. நிச்சயமாக நீங்கள் பாடசாலையை பற்றி அதிகமாக சொல்லுகிறீர்கள். இப்போது நீங்கள் ஒரு பழைய மாணவனாக, அதாவது உங்கள் பாடசாலையின் பழைய மாணவனாக பாடசாலைக்கு என்ன செய்கிறீர்கள்? பாடசாலையில் நான் ஒரு தமிழ் ஆசிரியனாக இருக்கிறேன். நீங்கள் படித்த பாடசாலையிலே நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே தான் என்னுடைய பாடசாலை இருக்கிறது. நான் பிறந்தது வளர்ந்தது புரண்டது எல்லாம் அந்த மண்ணில் தான். இன்றைக்கும் என்னிடம் கல்வி பயில்கின்ற அந்த மாணவர்களுக்கு இலக்கிய பயிற்சியை வழங்குகின்ற ஒரு தமிழாசானாக இருக்கிறேன். என்னையே நான் முழுக்க அர்ப்பணித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் பாடசாலைகளில் கற்கின்ற மாணவர்களின் ஆளுமைகளை நாங்கள் கண்டு வியந்திருக்கிறோம். அவர்களுடைய சில நூல்களை கூட நாங்கள் பதிப்பித்திருக்கிறோம். உதாரணமாக பார்வை குறைபாடு கொண்ட ஒரு மாணவனுடைய ஜெசிலங் என்ற ஒரு மாணவனுடைய நூலை பதிப்பித்திருக்கிறோம். அதுபோல அர்சிதா என்ற மாணவியினுடைய கவிதைகளை எல்லாம் பதிப்பித்திருக்கிறோம். மேலும் தமிழ்த்தின விழாக்களுக்கு தேசிய மட்டத்திலே மாணவர்களை பயிற்றுவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய காலம் அது எப்படி கடந்தாலும் பரவாயில்லை. இப்போது வருகின்ற காலத்திலே மாணவர்களை தமிழ் மொழிக்காக இலக்கிய பயிற்சிக்காக நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிச்சயம். அதிலே ஒரு சிறப்பு, நீங்கள் கற்ற பாடசாலையிலேயே ஆசானாக, அதுவும் தமிழ் ஆசானாக இருக்கின்ற பேரு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் அந்த மனிதம் என்கின்ற சஞ்சிகையை பற்றி. இன்னும் அந்த சஞ்சிகையை வெளியிட்டு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லை, எங்களுடைய அந்த உயர்தரம் கற்கின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு 4 அல்லது 5 இதழ்களை கொண்டு வந்து பாடசாலையினுடைய இலக்கிய முயற்சிக்கு மிகுந்த பங்களிப்பை நல்கினோம். குறிப்பாக அதிபர்கள் ஆசிரியர்களின் பேட்டிகளுடன் அவர்களின் படைப்பாக்கங்கள், மாணவர்களின் படைப்பாக்கங்கள் என்பவற்றையெல்லாம் கொண்டு வந்து அப்படி செய்தது அந்த காலத்திலே மிகப்பெரிய சாதனை. இப்போது திரும்பி பார்க்கும்போது அது பெரிய சாதனை. ஏன் அதை திரும்பவும் தொடர முடியாது? பாடசாலையை விட்டு இன்னொரு கட்டத்துக்கு மாறுகின்ற போது அந்த சஞ்சிகையை வேறொரு பரிணாமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்படித்தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள் காலடி எடுத்து வைத்தோம் என்று நான் நினைக்கிறேன். சரி, அப்படியானால் பல்கலைக்கழகத்திலே இன்னும் சிறப்பாக நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்திருப்பீர்கள். ஆமாம், பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை என்னுடைய பல்கலைக்கழகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம். அது அப்போது பல்கலைக்கழக வளர்ச்சியிலே ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தது. நிறைய முஸ்லிம் மாணவர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் அந்த பல்கலைக்கழகம் ஒரு பெரிய கனவாக இருந்தது. நாங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே நுழைகின்ற போது எங்களை மிக பிரம்மாண்டமாக வரவேற்றது அங்கே இருக்கின்ற நூலகம்தான். நாங்கள் நூலகம் என்று கிடையாக கிடந்தோம். நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அதிகமான நூல்களை வாசித்தவர்களில் நானும் ஒருவனாக இருப்பேன். அந்த அளவுக்கு நாங்கள் பாடங்களை படித்தோமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அதிகமான நூல்கள், தமிழ் நூல்கள், நாவல்கள், பிறமொழி நூல்கள், கவிதைகள் எல்லாவற்றையும் அதிகமாக வாசிக்கின்ற அளவுக்கு நாங்கள் ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கினோம். அப்படியான நண்பர்கள் சேர்ந்து கூடுதலாக வாசித்தது மட்டுமல்லாமல் எழுத ஆரம்பித்ததை சஞ்சிகை வடிவிலே கொண்டு வரவும் விரும்பினோம். துயரி என்பது எங்களுடைய பல்கலைக்கழக வரலாற்றிலே நாங்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான சஞ்சிகை. மனிதத்துக்கு பிறகு துயரி. பல்கலைக்கழகம் நுழைந்தோன மகிழ்ச்சியான காலகட்டம் தான். மகிழ்ச்சியான காலகட்டம் தான். ஏன் துயரி என்று? காலத்தின் துயர் அந்த காலத்திலே எல்லா இடங்களிலும் பாடுபொருளாக பேசுபொருளாக இருந்தது. எங்களுடைய துயர்களை பாடுவதற்கும் ஒரு ஊடகம் தேவை என்கின்ற அமைப்பிலே 90களுக்கு பிறகு 2000க்கு பிறகு வந்த இளைஞர்களுடைய அந்த மனக்குமுறல்கள், அந்த போராட்ட வாழ்வியல், அவர்களுடைய மற்ற வாழ்வியல் அம்சங்கள், உறவு முறைகள் எல்லாமே அந்த துயரியினூடாக கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கும் தேசிய அளவிலே வருகின்ற சஞ்சிகைகளுக்குள்ளே துயரிக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்துல் ரசாக், இலக்கிய பணி சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் வரவேற்கத்தக்கவையாகவே இருக்கின்றன இன்று வரை. அந்த காலத்தில், அதாவது பல்கலைக்கழக மட்டத்திலே நீங்கள் பயிலுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுடைய கலை பயணம் எப்படி இருந்தது? கலைப்பயணம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால்
பல்வேறு இடங்களிலிருந்து வந்த பல்வேறு ரசனையுடைய மாணவர்களின் குலாம் அது. அந்த கூட்டத்திலே எங்களை நாங்களே சுயமாக இனம் கண்டுகொள்வதற்கு எங்களுடைய கலைகள் தான் மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. நான் நினைக்கிறேன் எழுத்துத்துறை என்று இல்லாமல் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நிறைய ஆற்றிகை கலைகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். கூடுதலாக மேடை நாடகங்களை நாங்கள் அந்த காலத்திலே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். கவிதா நிகழ்வுகளை செய்திருக்கிறோம். நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். குறிப்பாக பிறமொழி படங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதிலே ஈரானிய படங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது. இந்த இடத்திலே என்னுடைய பல்கலைக்கழக நண்பர்கள் சார்ந்தும் நான் ஓரிரு வரிகள் சொல்ல வேண்டும். எங்களை வழிப்படுத்திய எங்களுடைய பல்கலைக்கழக நண்பர்களில் சிராஜ் மஷூர் என்பவர் மிக முக்கியமானவர். இன்றைக்கு விமர்சனத்துறையில் அவர் மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கிறார். அதுபோல எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்வியலிலே சுஹீரா, நவாஸ் சோஃபி, ஜஸ்மியம் மூசா போன்றவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்து அந்த கற்ற அனுபவங்கள், நாங்கள் நிகழ்த்திய அந்த நிகழ்கலைகள் மிக முக்கியமானவை என்பதை அறிவேன். அதேவேளை என்னுடைய பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பற்றியும் நான் கொஞ்சம் சொல்லித்தானாக வேண்டும். இன்றைக்கு பேராசிரியராக இருக்கின்ற ரமேஷ் அப்துல்லா, கானா ரகுவரன், அஷ்ரப் போன்றோர் அந்த காலத்தில் எங்களுக்கு மிக உதவியாக இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே எங்களுக்கு பாடசாலை பல்கலைக்கழக மட்டங்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு விவாத போட்டிக்கு பங்கு பெற்ற பணம் போதாமை காரணமாக கானா ரகுவரன் சார் அவர்கள் அவருடைய சொந்த பணத்தை செலவழித்து எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த பல்கலைக்கழக மட்டங்களுக்கு இடையிலான விவாத போட்டியிலே சிறந்த பேச்சாளனாக நான் அடையாளப்படுத்தப்படுவதற்கும் அங்கு என்னுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மிக முக்கியமானது ஒரு அங்கீகாரம் அந்த இடத்திலே கிடைத்ததை அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகின்ற ஒரு இடமாக நான் இதை பார்க்கிறேன். அவருக்கு நன்றி சொல்வதற்கு நீங்கள் எங்களுடைய பட்டறையை ஒரு களமாக கொண்டீர்கள். மகிழ்ச்சி. அப்துல் ரசாக், உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலிருந்து பல்கலைக்கழக வாழ்க்கை வரையிலான உங்களுடைய பணி இலக்கிய பணியாக, எழுத்துப்பணியாக, கலை பயணமாக சிறப்புற்றிருக்கிறது. இன்று வரை கூட நீங்கள் அதிலிருந்து சற்றும் விலகிவிடவில்லை. ஒரு ஆசிரியராக இருந்து அதிலிருந்து கொஞ்சமும் விலகிவிடாமல் தான் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணம் வெற்றி பயணமாக வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்து. சொல்லுங்கள், இன்னும் புதிதாக உங்களுடைய மனிதத்தில் ஆரம்பித்த பயணம், இலக்கிய பயணம், துயரியில் தொடர்ந்து அதற்கு பிறகு பல்கலைக்கழக வாழ்வியலில் நான் கலை கலாசாரத்தினுடைய பத்திர அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இதை எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்வில் கிடைத்த மிக முக்கியமான ஒரு சம்பவமாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் பல்கலைக்கழகத்திலே வெளியிடப்படுகின்ற வெளியீடுகளுக்கு நான் பொறுப்பாக இருந்தது மட்டுமல்லாமல் அதிர்வு என்கின்ற ஒரு பெரிய இதழை கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்திலே கிடைத்தது. அதன் மூலமாக தென்கிழக்கு சார்ந்த அந்த பிராந்தியங்களுடைய கலை கலாசாரம், வாழ்வியல் அம்சங்கள், படைப்புலகங்கள் எல்லாவற்றையும் அந்த இதழிலே அடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைத்தது. அதற்கு பிறகு அந்த ஓரிரு இதழ்கள் தொடர்ந்து முழுமை பெற்றதாக நான் அறிகிறேன். இன்னொரு விடயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும். பல்கலைக்கழக வாசிப்பினுடைய அடுத்த கட்டமாக ஒரு நாவல் எழுதவும் தலைப்பட்டேன். அது பல்கலைக்கழக வாழ்வியலின் இறுதி நாளாக இருந்தது. அந்த நாவல் வெளியிடுகின்ற சந்தர்ப்பங்கள் வாழ்விலே உண்மையை உரைக்க வேண்டும் என்பதற்காக நண்பர்களுடன் பழகி அந்த அனுபவங்களை எல்லாம் கோர்த்து என்னால் எழுதப்பட்ட அந்த நாவல் வாக்குமூலம் என்ற பெயரிலே அமைந்திருந்தது. உங்களுடைய வாக்குமூலமாக இருந்திருக்கு. என்னுடைய உண்மையான வாக்குமூலமாக இருந்தது. உண்மையில் அந்த வாக்குமூலம் படித்த போது என்னுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் நிறைய பேர் பிறகு நண்பர்களாக இல்லாமலே ஆகிவிட்டார்கள் என்ற துப்பாக்கியத்தையும் சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். அதாவது உங்களுடைய வாக்குமூலத்தில் பலர் குற்றவாளிகளாக இருந்திருக்கிறார்கள், அப்படியா? நிச்சயமாக. உண்மையில் நான் கூட அதில் ஒரு குற்றவாளியாகத்தான் என்னுடைய பாத்திரத்தை நான் நிறுத்தியிருந்தேன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நட்பு வட்டம், அந்த வாழ்க்கை, அந்த உறவுகள் எல்லாமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமையை அந்த நாவல் சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்னுடைய வாக்கு மூலமாக அதை பதிவு செய்ததில் நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். உங்களுடைய படைப்புகளிலே, அதாவது சஞ்சிகைகளிலே நீங்கள் பலருக்கு, பல படைப்பாளிகளுக்கு, புதியவர்களுக்கு இடம் தந்து வருகிறீர்கள். உங்களுடைய படைப்புகள் பாடசாலையில் சேர்த்துக்கொள்ள, அதாவது பாடசாலையில் படிக்கின்றவர்கள் வாசிக்க வேண்டியவையாகவும் கூட நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள் அப்துல் ரசாக். எங்களுடைய படைப்புகளை பொறுத்தவரையில் ஒரு முறையான வாசிப்பு எனக்கு கிடைத்தது என்று நான் நம்புகிறேன். அந்த வாசிப்பை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், ஆரம்பத்திலே ஒரு காமிக்ஸ் வாசிப்பு, பிறகு சின்ன கதைகளுக்குள்ளே நுழைந்த ஒரு வாசிப்பு, பிறகு வரலாற்று நாவல்களை கூடுதலாக வாசித்த அந்த வாசிப்பு, பிறகு துப்பறியும் நாவல்கள், அதனுடன் தொடர்ந்த அந்த சீரியஸான ஒரு இலக்கிய போக்கு எங்களுக்குள்ளே இருந்தது. அந்த இலக்கிய போக்கு என்பது இன்றைக்கு நடக்கின்ற அந்த சமகால நிகழ்வுடன் தொடர்பட்டு போகக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமான அம்சம். அதனாலே பாடசாலை மட்டம் தொடங்கி பல்கலைக்கழகம் அதற்கு பின்னான காலம் வரை அந்த வாசிப்பினுடைய நீட்சி என்பது மிக முக்கியமானது என்பதை நான் அறிவேன்.
ஏனென்று சொன்னால் உலகத்திலே சமகாலத்திலே பேசப்படுகின்ற அந்த இசங்களோடும் சேர்த்து எங்களுடைய வாசிப்பை முன்னகர்த்தி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதன் நிமித்தம்தான் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியானதற்கு பிறகு எங்களுடைய வாசிப்பு வேறொரு பரிணாமம் பெற்றதையும் நான் இங்கே சொல்லியாக வேண்டும். அப்துல் ரஸாக்குடைய வாக்கு மூலம் பல பகைமையை தேடி தந்ததால் அதற்கு பிறகு நீங்கள் கொடுக்கின்ற எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும், அப்படியா? ஆமாம், அந்த காலத்திலே சில சிறுகதைகளும் எழுதினேன். வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை பிரதிபலிக்கின்ற கதைகளாக அவை இருந்ததால் அப்போதும் சில நண்பர்களை இழக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த உண்மையும் நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நிச்சயமாக சில வேளைகளில் ஒரு கதையை எழுதி ஒரு நம்பனை இழக்கிறேனோ அப்படி என்ற ஒரு அச்சம் எனக்குள்ளே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் நிச்சயமாக தேடி வருவார்கள். உலகம் உங்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டது இல்லையா? நன்றியோ. படைப்புலகமும் உங்களை வரவேற்கிறது. அப்துல் ரஸாக், சொல்லுங்கள், நீங்கள் பாடசாலையை விட்டு வெளியேறும் போது பாடசாலை சார்ந்த ஒரு நாவலை தந்தீர்கள். அதற்கு பின்னரான உங்களுடைய இலக்கிய பணி, அதான் பல்கலைக்கழக நாவலுக்கு பிறகு நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக முக்கியமாக பெருவழி என்ற ஒரு சஞ்சிகையை கொண்டு வந்தோம். இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் அப்துல் ரஸாக், பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வந்ததும் எல்லோரும் தொலைந்து போகிறோம் இல்லையா? ஆனாலும் நீங்கள் அந்த இலக்கிய பணியை நண்பர்களாக சேர்ந்து தொடர்கிறீர்கள். இது இளையவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. சொல்லுங்கள். அந்த இலக்கிய பயணத்திலே நான் நினைக்கிறேன், இன்றைக்கு இலங்கையினுடைய மிக முக்கியமான பின்னவீனத்துவ கவிஞராக இருக்கின்ற ரியாஸ் குரானா, மிகாத், காலம் சென்ற எம் ரவுஃப், அதுபோல இளைய தலைமுறையில் இருக்கின்ற மிக முக்கியமான கவிஞர்களான சாஜித் போன்றோரை எல்லாம் இணைத்து கொண்டு நவாஸ் சோஃபி, ஜெஸ்மி மூசா என்கின்ற அந்த கிழக்கினுடைய இலக்கிய வட்டத்தை இணைத்து கொண்டு நாங்கள் பெருவழி என்கின்ற ஒரு சஞ்சிகையை கொண்டு வந்தோம். நான் நினைக்கிறேன் ஒரு 6 இதழ்கள் அது வெளிவந்த வண்ணம் இருந்தது. தற்போது ஒரு சிறு இடைவெளி காரணமாக அது நின்றிருக்கிறது. என்றாலும் இலங்கை சூழலிலே ஒரு இலக்கிய ரீதியாக முழு அதிர்வையும் ஏற்படுத்திய சஞ்சிகைகளில் இன்றைக்கும் பெருவழிக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். பெருவழி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் வருமா? வரலாம் என்கின்ற ஒரு டிஸ்கஷனிலே எல்லோரும் இருக்கிறோம். சரி, அப்படி வருகின்ற போது நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய தென்கிழக்கு சார்ந்த, அப்படி இல்லாமல் முழு இலங்கையும் சார்ந்த படைப்பாளிகளுக்கு களம் அமைத்து தருவதற்கு முன் வருமா? ஆமாம், நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் தென்கிழக்கை மையப்படுத்தி அது வந்தாலும் அதனுடைய கருத்தியல் தளம் என்பது உலகளாவியம் ரீதியை சார்ந்தது. நான் நினைக்கிறேன் அது தென்கிழக்கு பிராந்தியத்துக்குள்ளே மட்டும் முடங்கி விடாமல் யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்கள் மற்றும் புலம்பெயர் சர்வதேச நாடுகளிலிருந்தும் அது பற்றிய கருத்தாடல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன, பேசப்பட்டன என்பதையும் நான் இங்கே குறித்து சொல்ல வேண்டும். பரசான் சாமில் போன்ற தோழர்களும் அதிலே இருந்து மிக முக்கியமான கடமையாற்றினார்கள் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகம் கொள்ள வேண்டும். சரி, பெருவழி மீண்டும் வர வேண்டும், அது எங்களுடைய விருப்பமாக வாழ்த்தாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து நீங்கள் அந்த பாடசாலை மட்டத்தில் கல்வி சார்ந்த உங்களுடைய படைப்புகள் பற்றி சொல்லுங்களேன். என்னிடம் இருக்கின்ற அந்த இலக்கிய பரிச்சயம், இலக்கிய ஆளுமை, நான் தமிழை ஒரு விசேட பாடமாக எடுத்து கற்ற மாணவன் என்கின்ற அடிப்படையிலே பாடப்புத்தகம் சார்ந்து நிலவுகின்ற குறைபாடுகளை அண்மை காலமாக அவதானித்து வருகிறேன். இந்த வகையில் மாணவர்களுக்குரிய பாடப்புத்தகங்களை வழங்கினால் எப்படி இருக்கும் என்ற யோசனையில் கடந்த 2007ஆம் ஆண்டிலிருந்து கபோத சாதாரண தரம், உயர்தர மாணவர்களுக்கான 10க்கு மேற்பட்ட பாடப்புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன். அந்த புத்தகங்கள் எல்லாம் வாசகர் மட்டத்திலே, மாணவர்கள் மட்டத்திலே பெரு மதிப்பு பெற்றிருக்கிறது என்பதையும் அறிவேன். இப்படியான இந்த முயற்சிகளுக்கு கூடுதலாக நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாம் துணை இருந்தார்கள். காலித் ரிஜால் போன்ற நண்பர்களை இந்த இடத்திலே நான் ஞாபகம் கொள்ள வேண்டும். மாணவர்களுடைய வரவேற்பு எப்படி? மாணவர்களுடைய வரவேற்பும் மிக அற்புதமாக இருந்தது. அதிகமான ஆசிரியர்கள் என்னோடு தொடர்பு படக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாடப்புத்தக ரீதியான என்னுடைய தயாரிப்பிலே என்னுடைய தமிழ் அறிவும் அகழ்ச்சியும் பெற்றதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள. நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அப்துல் ரஸாக், நீங்கள் இந்த புத்தகங்கள் 10க்கு மேல் என்று சொன்னீர்கள். ஒவ்வொரு புத்தகத்தையும் பெயர் சொல்ல கூடிய அளவுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பாடப்புத்தகங்கள் என்பதால் குறிப்பாக தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய நயம், இலக்கணம், இலக்கிய வரலாறு போன்ற தலைப்புகளிலே தான் கூடுதலாக பாடப்புத்தகங்களை செய்ய முடியுமாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவை இன்றும் சந்தையில் கிடைக்கின்றன என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற கிடைக்கின்றன என்று சொன்னீர்கள். நான் இந்த சந்தர்ப்பத்திலும் மீண்டும் ஒரு முறை இந்த நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு உங்களுடைய புத்தகங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் என் ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது மாணாக்கர்களாக இருக்கலாம். பாடசாலைகளுக்கு எப்படி நீங்கள் அதை விநியோகிக்க முடியும்? உங்களை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்?
பொதுவாக இலங்கையில் இருக்கின்ற முன்னணி புத்தக சாலைகளில் என்னுடைய புத்தகங்கள் இருக்கின்றன. கொழும்பில் இருக்கின்ற இஸ்லாமிக் புக் ஹவுஸிலே என்னுடைய புத்தகங்கள் இருக்கிறது. மேலும் தனிப்பட்ட ரீதியாக என்னுடன் தொடர்படுகின்றவர்களையும் நான் அந்த புத்தகங்களை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறேன் என்பது மிக முக்கியமான. தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசி இலக்கம் தேவைப்படும். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 071 82 18 400. 71 திரும்ப சொல்லுங்க. 071 82 18 400. சரி, அதுதான் உங்களுடைய தொலைபேசி இலக்கம். இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் உங்களிடமிருந்து புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக இப்போது நீங்கள் கிழக்கு என்று சொன்னீர்கள், வடக்கு, கிழக்கு, மலையகம் சார்ந்த பாடசாலை மாணவர்களும் கூட உங்களுடைய இந்த புத்தகங்களை பெற்று பயன்பெறலாம் என்கின்ற எண்ணம், விருப்பம் இருக்கும். இது தவிர நீங்கள் ஒரு ஆசிரியராக பாடசாலையில் கடமையாற்றுகிறீர்கள். இப்போதெல்லாம் கவிஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்த வலைத்தளங்களிலே செய்கிறார்கள். குறிப்பாக கவிஞர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் சந்திக்கின்ற பல படைப்பாளிகள் தங்களுடைய கவிதைகளை தருகிறார்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே. ஒரு ஆசிரியராக நீங்கள் மாணவர்களுக்கு இந்த வலைத்தளங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்கள்? நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த நாம் வாழுகின்ற உலகத்தை தவிர்த்துவிட்டு நாம் பண்டைய காலத்துக்குள் முன்றும் சென்று விட முடியாது. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய இந்த தொழில்நுட்பத்தை தங்களுடைய கல்விக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கை உடையவன். ஏனென்றால் எனக்கு தெரிய என்னுடைய ஒரு மாணவி இருந்தார், ஹம்னா சீனத் அப்படி என்று சொல்லி ஒரு மாணவி. சிலவளை மேலதிக கற்கைக்காக இணையத்தை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது, மாணவர்கள் கூடுதலாக இணையம், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள். அந்த குற்றச்சாட்டுகளை தவிர்க்க முடியாது. ஆனாலும் அந்த மாணவர்களை நெறிப்படுத்தலாம், வழிப்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இல்லை என்றால் அந்த மாணவர்கள் வழி தவறி சென்று விடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. முறையான நெறிப்படுத்தல் இருக்குமாக இருந்தால் கல்வி திட்டத்துக்கு அதனை சிறப்பாக பயன்படுத்தி இலக்கிய உலகுக்கும் கல்வி உலகுக்கும் அந்த மாணவர்களை சிறந்த மாணவர்களாக வெளிக்கொண்டு வரலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம். உங்களுடைய தனிப்பட்ட சஞ்சிகைகள், அது மட்டுமல்ல புத்தகங்கள் பற்றி சொன்னீர்கள். இது தவிர பொதுவாக பத்திரிகைகள், வேறு சஞ்சிகைகள் என்பவற்றுக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்து வருகிறீர்களா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஆரம்ப காலத்திலே தினகரனிலே கூடுதலாக எழுதினேன். வி ஜெகதீசன் ஐயா இருக்கும்போது கவிதா சாகரத்திலே என்னுடைய அதிகமான கவிதைகள் பிரசுரம் கண்டன. பிற்பட்ட காலங்களிலே கூடுதலான சிறுகதைகளையும் தினகரன் பத்திரிகைக்கு எழுதியிருக்கிறேன். வீரகேசரி பத்திரிகையில் என்னுடைய விமர்சனங்கள் சார்ந்த, ஆய்வு முயற்சிகள் சார்ந்த சில கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன். அது தவிர நாங்கள் ஒரு பதிப்பகத்தை ஆரம்பித்திருக்கிறோம், பெருவழி பதிப்பகம் என்று சொல்லி. இலங்கையினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் 6 அல்லது 7 பேருடைய புத்தகங்களை அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பதிப்பகமும் மிக முக்கியமான ஒரு பணி என்று நான் கருதுகிறேன். அப்படியானால் பதிப்புக்கும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம். சொல்லுங்கள், வேறு எந்த வகையிலே உங்களுடைய ஒரு ஆசிரியர் என்கின்ற வகையிலே, ஒரு எழுத்தாளன் என்கின்ற வகையிலே, ஒரு சஞ்சிகை ஆசிரியர் என்கின்ற வகையிலே உங்களுடைய கவனங்கள் நிச்சயமாக அவற்றிலே தான் புதைந்து போயிருக்கும். கவனங்களை சிதற முடியாது. ஆனாலும் கூட இன்னும் பல முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது உங்களுக்கு கூட ஏதேனும் யோசனை இருக்கலாம், எதிர்வரும் காலங்களிலே நான் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று. அப்படியான முயற்சிகள் ஏதேனும் இருக்கிறதா? சொல்லப்போனால் எனக்கு இந்த ஷார்ட் ஃபில்மிலே கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது. என்னுடைய தம்பி கவிஞர் என்று ஏற்கனவே சொன்னேன். அவர் பல ஷார்ட் ஃபில்ம்களை ஏற்கனவே எடுத்திருக்கிறார். அவருடைய பேர் AM சாஜித். அவருடைய ஷார்ட் ஃபில்ம் சிலவற்றுக்கு நான் கதைகளை வழங்கி இருக்கிறேன். கவளம் என்ற அவருடைய ஒரு ஷார்ட் ஃபில்ம் மிக பிரபலமானது. சில படங்கள் தேசிய ரீதியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது, பல்வேறு பரிசுகளை வாங்கி இருக்கிறது. அதற்கு பின்னால் என்னுடைய முயற்சிகளும் இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் மிக வினைத்திறன் மிக்க அந்த துறையை நானும் பயன்படுத்தலாம் என்ற அபிப்பிராயம் எனக்குள் இருக்கிறது. சரி, நீங்கள் பாடசாலை காலத்திலே ஜனாதிபதியிடம் பரிசு வாங்கியதை பெருமிதமாக சொன்னீர்கள். அது உங்களோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விடயம் தான். அதுபோன்று நீங்கள் இப்போது வளர்ந்து வருகின்ற இந்த சந்தர்ப்பங்களிலே பெற்றுக்கொண்ட விருதுகள், பாராட்டுக்கள்? உண்மையிலே விருதுகள், பாராட்டுக்கள் என்பது ஒரு சிறு அங்கீகாரம் மட்டும்தான். முன்பும் ஒரு முறை சொல்லியிருந்தேன், விருதுகள், பாராட்டுக்கள் எல்லாம் நம்மை பயமுறுத்துபவை. நமக்கு முன்னால் இருக்கின்ற கடமைகளை அது அதிகமாக சொல்லி செல்கின்றவை. வெறுமனே விருதுகளும் பொன்னாடைகளுமாக வாங்கி குவித்து கொண்டு இந்த சமூகத்துக்கு பயனில்லாதவைகளை பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தின் மத்தியில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற விருதுகள் நம்முடைய கடமையை, பொறுப்பை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி செல்கின்றன. அதற்காக சில விருதுகளை புறக்கணிக்க முடியாத சில அங்கீகாரமான தேவைகளும் இருக்கிறது. அந்த வகையில் கிழக்கு மாகாண சபையின்
சபை 2016 வழங்கிய இளம் கலைஞர் விருதினை நான் ஒரு விருதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை இங்கே சொல்லிக்கொள்கிறேன். சரி, ஒரு ஆசானாக, ஒரு முன்னோடியாக இருக்கின்ற, அதாவது இளைய தலைமுறைக்கு முன்னோடியாக உதாரணமாக இருக்கின்ற ஒரு எழுத்தாளர் என்கின்ற வகையிலே இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்பினால் இந்த பட்டறை அதற்கும் உங்களுக்கு வாய்ப்பினை தருகிறது. சமுதாயத்துக்கு பெரிய அளவான கருத்துக்களை சொல்லுகின்ற அளவுக்கு நான் வளரவில்லை என்று சொல்கிறேன். இளைய சமுதாயத்தை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த ஒரே ஒரு விடயம்தான் இருக்கிறது, வாசிப்பு என்று மட்டும்தான் நான் சொல்வேன். ஏனென்றால் புது புது உலகங்களை, புது புது அர்த்தங்களை அந்த வாசிப்பின் ஊடாகத்தான் நாங்கள் கண்டுகொண்டோம். இன்றைக்கு பொதுவான சூழலிலே வாசிப்பு அருகிய ஒரு நிலைமையை தான் பார்க்கிறோம். வாசிக்காத, கண்களால் பார்த்து காதுகளால் கேட்கின்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாகிவிட்டு இந்த உலகுக்கு எதை பரிசளிக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது. கூடுதலாக புத்தகங்களோடும் சஞ்சிகைகளோடும் இலக்கியங்களோடும் உறவு கொண்டால் நல்ல ஒரு எதிர்காலத்தை கட்டி எழுப்பலாம். நல்ல இலக்கியம் என்பது நல்லவராக வாழ்வதுதான் என்றெல்லாம் அப்போது நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்துல் ரசாக், ஒரு ஆசிரியராக இளைய சமுதாயத்துக்கு முன்னோடியாக வாசிப்பு தான் முக்கியம் என்று சொன்னீர்கள். அது நிச்சயமாக அது எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு கருத்து. இன்னும் ஒன்று, நீங்கள் இந்த இடையிலே ஆய்வு பற்றி சொன்னீர்கள். இன்னும் உங்களுடைய ஆய்வுகள் தொடர்கிறதா? இப்போ ஏனென்றால் பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகும் கூட நீங்கள் நண்பர்களாக சேர்ந்து இலக்கிய முயற்சியில் ஈடுபட்டீர்கள். இப்போது உங்களுடைய ஆய்வு சார்ந்த, அது தவிர வேறு எழுத்து சார்ந்த வேறு பணிகள்? ஆய்வு முயற்சிகளிலே எப்போதும் ஒரு ரசனை உள்ள ஒரு மாணவனாகத்தான் நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய பல்கலைக்கழக காலங்களிலே கிழக்கிலங்கையினுடைய கிராமியம் சார்ந்த பல ஆய்வு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே கிழக்கிலங்கை முஸ்லீம்களுடைய நாட்டார் பாடல்களிலே வெளிப்படுகின்ற எதிர்ப்பு குரல்கள் சார்ந்து என்னுடைய ஆய்வு கட்டுரையை வெளியிட்டேன். அந்த ஆய்வு கட்டுரையானது எம்ஏ நூமான் சார் போன்றவரினால் இன்றும் சிலாகித்து கூறப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு பிறகு என்னுடைய கல்வி தத்துவமானி பட்டத்திற்காக கிழக்கிலங்கையினுடைய விமர்சன பரப்பை ஒரு ஆய்வு பொருளாக்கி இருக்கிறேன். மிக விரைவிலே அந்த ஆய்வு நிறைவு பெறும் என்று நம்புகிறேன். அதனோடு சேர்த்து எதிர்வரும் காலங்களிலே என்னுடைய 2 புத்தகங்களை வெளியிடுவதற்கான முன்முயற்சிகளில் இருக்கிறேன். நான் இதுவரை காலமும் எழுதிய சிறுகதைகளை தொகுத்து எழுத்துப்பிழை என்ற தலைப்பிலும், என்னுடைய கிராமங்களிலே நடக்கின்ற வாழ்வியல் மாற்றங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு மண்ணிறம் என்ற தலைப்பிலும் ஒரு தொகுதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய குறுந்திரைப்பட முயற்சியோடு நீங்கள் அதையும் செய்ய போகிறீர்கள். வாழ்த்துக்கள் அப்துல் ரசாக். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை, அதாவது இந்த பட்டறைக்குள் நுழைந்ததிலிருந்து யாராவது ஒரு நண்பரின் பெயர் அல்லது ஒரு ஆசானின் பெயரை சொல்லி அவருக்கு நன்றி கூற வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தீர்கள். உண்மையில் இந்த உலகத்திலே நன்றி கூறுபவர்களை, நன்றி மறக்காமல் இருப்பவர்களை காண்பது என்பது அரிதாகத்தான் இருக்கிறது. அதற்கும் கூட நீங்கள் நல்ல உதாரணமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். வேறு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நன்றி கூற எங்களுடைய இந்த பட்டறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை பாதையிலே என்னை ஏற்றிவிட்டவர்கள் பலர். இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்த தாய் தந்தையர், என்னுடன் ஒன்றாக படித்த சக நண்பர்கள், என்னுடைய பல்கலைக்கழக நண்பர்கள் மற்றும் என்னுடைய இலக்கிய நண்பர்கள், இப்போதும் எனக்கு ஆதரவாக இருந்து என்னுடைய இலக்கிய முயற்சிகளை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர்கள் மற்றும் என்னுடைய சக நண்பர்கள் எல்லோருக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை கட்டாயம் தெரிவித்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பல தடவை வருக வருக என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கின்ற ஒரே நண்பர் பொத்துவில் அஸ்மின் அவர்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த இடத்திலே தெரிவித்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை கூட நான் தவற விடுவேனானால் அவரும் என்னுடைய எதிரியாகி விடுவாரோ என்ற பயம் எனக்குள்ளே இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக அவர் என்னோடு இன்னும் மிக நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். அத்துடன் மிக அழகான முறையிலே என்னை நேர்காணல் செய்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகள் ஆகியோருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் என்னுடைய பணிகளுக்கு அவர்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி அப்துல் ரசாக். தொழில் தந்த குறுந்திரைப்படம், நானும் ஒரு குறுந்திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொண்டு மீண்டும் இணைந்திருக்கிறோம். இனி நாம் உங்களை அழைத்து செல்வது நூலகத்துக்கு. நூலகம் ஒரு நல்ல நூலை மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பனையும் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறது. நூல்களில் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி என்ற வகையில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே நான் இங்கு பேசுகின்ற நூல்கள் என்றது அப்பால் இந்த நூல்களை பற்றி பேசுகின்ற இந்த நிகழ்வே ஒரு தொடர்பாடல் தான்.
ஆகவே இந்த தொடர்பாடல்களை பற்றிய இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் கருத்து மாற்றங்கள், பல கருத்துக்கள் வந்துகின்ற தொடர்பாடல் என்றால் என்ன என்று முன்பு சொல்லப்பட்ட நிலையிலிருந்து தொடர்பாடலை பற்றிய புதிய பரிமாணங்கள், புதிய விளக்கங்கள் கிடைத்திருக்கின்றன, புதிய அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முன்பு ஒரு செய்தியை ஒருவர் அனுப்புவார், அதை ஒரு சேனல், அதாவது ஒரு ஊடகத்தின் மூலம் ஒரு பெறுவார் என்ற ஒரு 3 விஷயத்தை மட்டுப்படுத்தப்பட்ட, முடிந்தால் அதுக்கிடையில் எதிர்வினையாக்கம் அல்லது ஃபீட்பேக் என்று சொல்வார்கள், அல்லது நோய்ஸ், ஒரு இரைச்சல் என்று சொல்வார்கள். ஆனால் இதுக்கு அப்பால் இன்றைய காலகட்டத்தில் இந்த தொடர்பாடல் என்பது பற்றிய ஆய்வுகள் என்பது புதிய ஒரு தளத்திலே இயங்கி கொண்டிருக்கிறது. வெறுமனே ஒரு மொழி என்பது முன்பு வரை என்ன நடந்தது என்றால், மொழி என்பது வெறுமனே ஒரு தகவலை இன்னொருத்தரோடு தொடர்பு கொள்வதற்கு அல்லது இன்னொருவருக்கு ஒரு தகவலை தெரிவிக்கின்ற ஒரு சாதனமாக மட்டுமே கருதப்பட்ட நிலையிலே இந்த குறியியல், சசூர் போன்ற பிரபல மொழி துறை சார்ந்த வல்லுநர்கள் தோற்றம் பெற்று அவர்கள் வைத்த கருத்துக்களின் மூலம் அமைப்பியல்வாதம் என்ற ஒரு கோட்பாடு வந்த பிறகு இந்த மொழியை பற்றிய ஒரு பார்வை மாறிவிட்டது. அதாவது மொழி வெறுமனே தகவலை பரிமாறுகிறது என்பதற்கு அப்பால் அது வேறு பல விஷயங்களை புரிகிறது. அதாவது கலாச்சார விழுமியங்களை, சமூக பாரம்பரியங்களை எல்லாவற்றையும் கூட அந்த மொழி சுமந்து இன்னொருவருக்கு கொடுக்கிறது, அல்லது அந்த மொழி உள்ள சொற்கள் அர்த்தமாக்குவதற்கு, படிக்கின்றவருக்கு அர்த்தமாகுவதற்கு அந்த விஷயங்கள் பங்காற்றுகின்றன என்ற மாதிரியான பல கருத்துக்கள் வெளிவரத் தொடங்கியிருக்கு. அவ்வாறான நிலையை சரியாக விளக்குவதற்கு தமிழில் பல நூல்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருந்த போதும் கூட சமீபத்தில் வெளிவந்திருக்கும் ஒரு புத்தகத்தை பற்றி நான் இங்கு பேச வேண்டும். தொடர்பியல், சமூகம், வாழ்க்கை என்ற புத்தகம். இது கானா பூரணச்சந்திரன் எழுதி அடையாளம் வெளியீடாக வெளிவந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலே வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள விசேஷம் என்னவென்றால், 2011ஆம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இந்த நூலின் விசேடம் என்னவென்றால், இந்த தொடர்பாடலின் புதிய நவீன கருத்துக்களை மிக எளிய தமிழிலே சாதாரண மக்களுக்கு விளங்கி கொள்ளும் வகையில் மிக தெளிவான முறையில், ஏன்னா இந்த மொழியியல் துறை மிக கடினமான ஒரு துறை, அதில் பல சொல்லாடல்கள் மிக கடினமானவை, ஆனால் மிக இலகுபடுத்த முறையிலே இந்த நூலிலே பல இடங்களில் இந்த விஷயங்களை மிக தெளிவாக சாதாரண ஒருவர், முக்கியமாக வெகுஜன தொடர்பு சாதன துறையில் இருக்கின்றவர்கள் இந்த நூலை கட்டாயம் படித்தாக வேண்டும். ஏனென்றால் நான் சொன்னது போல் வெறுமனே மொழியை பயன்படுத்தி அதுக்கப்பால் சங்கேதங்கள், அதாவது குறியீடுகள், சமீட்சைகள், இது நூலாக மொழியும் கூட நூலாக நாம் தயாரித்து அளிக்கின்ற அல்லது செய்தியோ நிகழ்ச்சி மூலம் அதை எவ்வாறான கலாச்சார சூழலில் நாம் செய்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு யோசனையும் நமக்கு அவசியம். அந்த வகையான அம்சத்தையோடு தான் அவ்வாறான நிகழ்ச்சிகள், அந்த கலாச்சார சிந்தனைகளோடு, இல்லாட்டி அதை பற்றி மரபுகளை, அந்த ஒவ்வொரு சமூகத்தில் நிலவுகின்ற மரபுகளை பற்றிய அறிவு இருந்தால் அந்த ஒரு சமூகத்தில் நாம் போய் அந்த தொடர்பாடல் கொண்டுகின்ற போது அது முழுமை பெறுகிறது. இந்த வகையான பல விஷயங்களை இந்த நூல் தெரிவிக்கிறது. அதாவது வெறுமனே ஒரு செய்தியை ஒருவர் எழுதிவிடலாம், அது போய் இன்னொருத்தர் சேருவது, அது சேர்ந்ததா, அது ஏற்படுத்தின தாக்கம் என்ன என்ற பல விஷயங்கள் அதில் நமக்கு முன் கேள்வி எழுகின்றன. உதாரணமாக செய்தி தயாரிப்பில் கிடைக்கின்ற கேள்வி என்பது வேறு, அங்கே ஏன் எப்போது என்பதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு செய்தி அர்த்தமாக வேண்டும். அர்த்தம் என்பது என்ன, அது எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு மொழி, அதுக்கான இது யார், எந்த சமூகத்தில் நீங்கள் அதை சொல்லுகின்றீர்கள் என்ற பல விளக்கங்கள் எல்லாம் இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வெறுமனே இந்த துறை சார்ந்த நூல்களை எழுதப்படும் போது என்ன நடக்கின்றது என்றால், மொழி மிக கடினமாக இருக்கும். அந்த துறையை பற்றி அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அந்த இது கடினமாக இருக்கும். அப்பொழுது என்ன செய்வார்கள், அந்த எதை சொல்ல நினைக்கின்றோமோ, இவர்கள் சொல்லுகின்ற மிக இரைச்சலற்ற தன்மையான தொடர்பாடல் என்பது அந்த நூல்கள் மூலமே நமக்கு கிடைப்பதில்லை. ஸோ இந்த வகையில் இந்த நூல் என்னை பொறுத்தவரையில் இதுவரை அந்த மொழி, இந்த குறியியல், மொழியியல் துறை மற்றும் இந்த தொடர்பியல், அதில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், மரபுகள், இவை எல்லாத்தையும் மிக எளிமையான முறையில் ரொம்ப சிறு சிறு வசனங்களோடு சில தெளிந்த சிந்தனைகளோடு இதை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல். உண்மையில் பூர்ணச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே பல நூல்கள் இது சம்பந்தமான பின்னமைப்பில் போன்ற விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார். ஏன்னால் இந்த நூலிலே உள்ள மிக விசேஷம் என்னென்றால், நான் கூறியது எளிய தமிழிலே இந்த தொடர்பாடல் முறைமைகளை பற்றி. அதுதான் இந்த புத்தகத்தின் பின்னட்டையில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. மக்கள் ஒருவரை ஒருவர் பாதிக்கும் எல்லா செயல்முறைகளும்
தொடர்பு கொள்ளல் என்று கூறும் இந்த நூல் செய்தி தொடர்பியல் பற்றியும் தொடர்பியலில் குறியியல் வகிக்கும் பாத்திரம் குறித்தும் கருத்தியலும் கலாச்சாரமும் தொடர்பியலில் எவ்விதம் அர்த்தம் பெறுகின்றன என்ற குறித்தும் விரிந்துரைக்கிறது. தக்க விளக்க படங்களுடன் எளிமையான தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இந்த நூல் இதுவரை தொடர்பியல் பற்றி வெளியான புத்தகங்களில் குறியியல் நோக்கில் எழுதப்பட்ட முதன்மையான நூல் எனலாம் என இந்த பின் அட்டையில் இந்த நூலை பற்றி பின் குறிப்பு சொல்லப்படும். ஆக நிச்சயமாக ஒவ்வொரு தொடர்பாளர்களும் இந்த வாசகர்களும் இந்த அடையாளம் வெளியீடாக வந்திருக்கும் பூரணச்சந்திரன் வெளியிருக்கும் இந்த தொடர்பியல் சமூகம் வாழ்க்கை என்ற தலைப்பிலான இந்த நூலை படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு புத்தக கடைகளில் பரவலாக கிடைக்கின்றன. பல நூலகங்கள் இங்கே கொழும்பு அல்லது இலங்கை நூலகங்கள் கூட இந்த புத்தகங்களை பெற்றிருக்க. அது மட்டுமல்ல, இந்த வெகுஜன தொடர்புத்துறை சாதனத்துறையில் பயிற்சி பெறுபவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய நிறுவனங்களுக்கு இத்தகைய நூல்களை நாங்கள் பரிந்துரை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த நூல்கள் தான் இந்த புதிய தலைமுறை வெகுஜன தொடர்பு சாதன ஊடக துறையில் இருக்கின்றவர்கள் பயிற்சி பெறுகின்றவர்கள் இந்த நூல்களை படிக்கின்ற பொழுதுதான் ஒரு தெளிவான இந்த தொடர்பாடல் முறைமையில் ஏற்பட்டிருக்கும் சமகால மாற்றங்கள் வெறுமனே ஒரு கருவிகளை கையாளுவதற்கு அப்பால் மொழி அந்த சமூக சூழல் கலாச்சாரம் எவ்வாறெல்லாம் அதில் பங்கு பெறுகின்றது என்ற விஷயத்தை எல்லாம் இத்தகைய நூல்கள் மிக விளக்கமான ஒரு நிலையில் மிக தெளிந்த மொழியிலே இதை பற்றிய பல ஆங்கில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த நூல்கள் விட அத்தகைய நூல்களை தமிழ் மயப்படுத்தப்பட்ட ஒரு சாரம்சத்தை தமிழில் மயப்படுத்தி இந்த நூலை பூரணச்சந்திரன் தந்திருக்கிறார். அந்த வகையில் எல்லா ஊடக நண்பர்களும் வாசகர்களும் இதை தேடி படிக்க வேண்டும் என்பது எமதாகவும் வேண்டுகோளாகும் என கூறி அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாசிக்கும் ஆர்வத்தை உங்களுக்குள் தூண்டியிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நூலகத்திலிருந்து நாம் வெளியே வருகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இப்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.